அப்பா இன்னைக்கு தானே வரேன்னு சொன்னாரு. நான் இன்னைக்கெல்லாம் காலேஜில் அவரை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா. கிளம்பிட்டாராம்மா? எங்கேம்மா இருக்கார் இப்போ? சொல்லுமா சீக்கிரம். இருடி, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ? அம்மா என்னம்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுகிறேன். நான் அவர்கிட்ட என்னெல்லாம் கேட்டிருக்கேன் தெரியுமா. எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. பர்ஃப்யூம், சாக்லேட்டு, ட்ரெஸ்ஸு நிறைய வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. எங்கே தான் இருக்கார் இப்போ? இருடி, நீ வேற. அவர் எல்லாம் நீ கேட்டிருக்கல, அவர் எல்லாமே வாங்கின்னு வருவார். அவர் எல்லாமே சர்ப்ரைஸாக தான் வாங்கி வருவார். நீ கேட்டது எல்லாமே வாங்கி தருவார். போதுமா? அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படிதாம்மா பேசுகிறேன். நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது. போம்மா. அந்த ஃபோன் அடிக்குதுல்ல, கேட்குதா இல்லையா? நீ ஃபோன் எடு முதல்ல. அம்மா போம்மா, நீயே எடு. இல்லை 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 எடுக்காத. ஒருவேளை அப்பாவாக இருக்கலாம். நானே பேசுகிறேன். ஹலோ. ஆமாம், அவங்க பொண்ணு தான் பேசுகிறேன். என்ன சொல்கிறீங்க? அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பா அப்பாவுக்கு என்னாச்சு சொல்லுடி. அப்பா அப்பா வஷு, என்னாச்சுடி? அப்பாவுக்கு என்னாச்சு சொல்லுடி. மா மா அப்பா அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருமா. ஐயோ, எங்களை விட்டு போயிட்டீங்க. எங்கள் 2 பேரும் இப்படி தனியாக விட்டு போயிட்டீங்களே. அம்மா 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 அப்பா அம்மா அப்பா அம்மா. ராதாம்மா, வாங்கம்மா. இன்னும் எத்தனை நாளைக்குமா இப்படியே இருப்பீங்க? பொண்ணு இருக்கால்ல, அவளை பாருங்கம்மா. அவள் எவ்வளோ நாளாக காலேஜ் போகாமல் இருக்கா பாருங்க. நீங்கள் தானேம்மா பார்க்கணும். நடந்ததே நினச்சிட்டு இருந்தா எப்படிம்மா? அவள் ஃப்யூச்சரை பாருங்கம்மா. பாப்பாவை பார்த்துக்கோங்க. வரட்டுமா? சரிங்கம்மா, வாங்கம்மா. வஷுமா, அவங்க சொல்கிறது சரிதானம்மா. நீ இதே யோசிச்சுட்டு இருக்காதடா. நீ நல்லா படிக்கணும், சரியா? நீ நாளைலேருந்து காலேஜுக்கு போ, ஓகேவா? சரிம்மா. வர்ஷினி, கம் ஹியர். எஸ் மேம். உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுமா. பட் நீ லாஸ்ட் இயர் செமஸ்டர் ஃபீஸும் பே பண்ணலை, இந்த இயர் எக்ஸாம் ஃபீஸும் பே பண்ணலை. ஸோ ட்ரை டு அரேஞ்ச் த ஃபீஸ்மா. அப்படி நீ ஃபீஸ் பே பண்ணலைன்னா உன்னோட எக்ஸாம்க்கு அப்பியர் ஆக முடியாதுமா. எப்படின்னா அரேஞ்ச் பண்ணி ஃபீஸ் பே பண்ணுமா. ஓகே மேம். வருஷு, ஏன்டி ஒரு மாதிரி இருக்க? என்னதான் ப்ராப்ளம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எப்போவுமே சோகமாக தான் இருக்க. உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இல்லை, ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. இதில் மேம் வர கூப்பிட்டு ஃபீஸ் பே பண்ணலன்னா எக்ஸாமே எழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ண போகிறோனோ தெரியல. அக்கா ஃபெலோஷிப் டைம் ஆயிடுச்சுக்கா, சீக்கிரமாக வாங்கக்கா போகலாம். நீயும் வரியாடி ஃபெலோஷிப் போகலாம். ஓகே சரி வரேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேச போகிற வசனம் என்னன்னா, மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னா ஆண்டவர் நமக்கு எல்லாமே செய்வார். அதே மாதிரி இன்னொரு வசனமும் இருக்குது, யோவான் 14:14 என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமேன். இயேசு நல்லவர். அவர்கிட்ட நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செய்வார். ஓகே, நீங்கள் ஏசப்பா பிலீவ் பண்ணுங்கள். உங்கள் சத்தத்தை கேட்க அவர் ஆவலாக இருக்கார். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், அவரை நோக்கி பார்த்து ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, இந்த ஃபெலோஷிப்பில் தகப்பனே, அப்பா இந்த வார்த்தையை கொடுத்தீங்க தகப்பனே. நாங்கள் இப்போ உங்ககிட்ட கேட்க போகிறோம் ராஜா. நாங்கள் கேட்கறதுக்கு எதெல்லாம் நீங்கள் பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவ நல்ல பிதாவே, ஆமீன். வர்ஷு, உங்கள் ப்ராப்ளத்துக்கு எல்லாம் ஜீசஸ் தான் ஒரே சொல்யூஷன். ஆமாம் ஜீவி, இந்த ஃபெலோஷிப் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு ஹோப் வந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஜீசஸ் உங்ககிட்ட நிறைய பேசுவார். ஸோ நீயும் அம்மாவும் சர்ச்சுக்கு எங்கள் அக்காவை மீட் பண்ண அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஜீவி, நாளைக்கே நான் வரேன். பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட்மா, உள்ளே வாங்க. அக்கா, நான் சொன்னேன்ல அக்கா, என் ஃபெலோஷிப்பில் வர வர்ஷினி இவங்க தான், அவங்களுடைய அம்மா அவங்க. வாங்கம்மா, உட்காருங்க. ஜீவி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். ஆமாம்மா, இந்த கொஞ்ச நாள் நாங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம்மா. வருமானம் இல்லை, வர வேண்டிய பணமும் வரல.
இவ்வளோ நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கலாம்னு நினச்சேன், அதுவும் முடியல. சாப்பாட்டுக்கே வழி இல்லை இப்போது வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையை இழந்துட்டு சாவலான்ற முடிவில் தாம்மா இருந்தேன். அப்போ தாம்மா என் பொண்ணு உங்களை பார்க்கலான்னு கூப்பிட்டா. அதான் வந்திருக்கோம்மா உங்களை பார்க்க. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, திக்கற்றவர்களுக்கு கர்த்தரே துணை. இந்த நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு துணையாக இருக்க முடியும். உங்கள் நம்பிக்கையை அவர் மேலே வைங்க. கண்டிப்பாக அவர் உங்களை வாழ்க்கையை மாற்றுவார். இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை அவர் மாற்றிருக்கிறாரு. அந்த தேவன் கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். நீங்கள் ஒரு 7 நாள் தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 7 நாள் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். சரிங்கம்மா, எங்களுக்கு யாருமே இல்லை நினச்சிங்க நான் வந்தேன். ஆனால் நீங்கள் பேசுனது எனக்கு இப்போ ரொம்ப ஆறுதலாக இருக்குமா. சரிம்மா, யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக ஏசு இருக்கிறாரு, இந்த சபையும் இருக்குது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்கம்மா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்மா. சரிங்களா? இந்தாம்மா, இதை வாங்கிக்கோங்கம்மா. ஐயோ, இதெல்லாம் வேண்டாம்மா. நீங்கள் பேசுனதே எனக்கு ஆறுதலாக இருக்குமா. இல்லைம்மா, நம்ம சபையில் அன்பின் ஊழியம் மூலயமா திக்கற்றவர்களுக்கும் ஒன்றும் இல்லாதவர்களுக்கும் நல்ல காரியங்களை செய்து வரும். உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, உங்களை மாதிரி வர எல்லாருக்கும் கொடுப்போம். ரொம்ப நன்றிம்மா. நம்பிக்கையில் அதை வந்தேன். உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. இனி நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேம்மா. ரொம்ப நன்றிம்மா. வர்ஷினி, இங்கே வாமா. சொல்லுங்க ஆண்டி. நீ படிக்கிற பொண்ணுமா. இந்த வயசில் வேறு எதையும் யோசிக்கக்கூடாது. உனக்கான ஃபீஸ் இதில் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் கட்டி நல்லா படிக்கணும். டெய்லி ப்ரேயர் பண்ணு. சர்ச்சில் யூத் மீட்டிங் நடக்குது, அதில் வந்து கலந்துக்கோ. காட் நிறைய கைடன்ஸ் கொடுப்பாரு. அதன்படி நீ நடந்தினா லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். சரியாம்மா? கண்டிப்பாக ஆண்டி. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ரொம்ப நன்றிம்மா. வரட்டுமாம்மா? பிரைஸ் தி லார்ட் ஆண்டி. பிரைஸ் லார்ட் வர்ஷு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஒரு குட் நியூஸ். சொல்லு வர்ஷு. ஆண்டி, நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு பெரிய எம்என்சியில் ப்ளேஸ் ஆயிருக்கேன் ஆண்டி. சூப்பர்மா, வெரி குட். ஆமாம் ஆண்டி, உங்கள் மோட்டிவேஷனும் ப்ரேயர்ஸும் தான் இதுக்கு காரணம். நான் சொன்னேன்ல, ஜீசஸ் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றுவார்னு. ஆமாம் ஆண்டி. இந்தாங்க ஆண்டி, என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. ப்ரே பண்ணுங்க ஆண்டி. இதை நீ கடவுளுக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இன்னும் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். சரி வாமா, ஜெபிக்கலாம். ஓகே ஆண்டி. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை கொடுத்த காணிக்கைக்காக நன்றி. பிள்ளையை இன்னுமாய் 100 மடங்கு ஆசீர்வாதத்தினால் கிருபையாய் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. ஹே ஜீவி, நான் ஒன்று டிசைட் பண்ணியிருக்கேன். சொல்றி. லாஸ்ட் சண்டே நம்ம சர்ச்சில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. சர்ச் ஆசிரமத்துக்கு ஃபண்ட் ரைசிங் பற்றி சொன்னாங்களே, அதுவா? யா அதான். அதுக்காக என்னோட எல்லா சேவிங்ஸுமே நான் கொடுத்துடலான் இருக்கேன். என்னடி சொல்கிற? நீயே இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு வந்திருக்க. சர்ச்சுக்கு கொடுக்கணும் தான், தப்பு இல்லை. அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருமா. கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. இல்லடி, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்ம சர்ச் தான். அன்றைக்கி சர்ச்லேருந்து எங்களுக்கு ப்ரொவிஷன்ஸும் ஃபீஸும் கொடுக்கலன்னா நானும் எங்கள் அம்மாவும் ஒன்று சூசைட் பண்ணியிருப்போம், இல்லைனா ஏதோ ஒரு வீட்டு வேலை செஞ்சு எங்கள் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருக்கும். நான் காலேஜ் போனதே சர்ச்சால் தான். ஸோ இன்றைக்கி சர்ச்லேருந்து ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வயசானவங்களுக்கும் யாரும் இல்லாதவங்களுக்கும் ஒரு ஆசிரமம் கட்டணும்னு. இது என்ன மாதிரி இருக்கிற எவ்வளோ பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னோட பங்கு கண்டிப்பாக இருக்கணும், அதுவும் மேஜராக இருக்கணும். அதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்.
ஏய் சூப்பர் ரீ, நல்ல முடிவு எடுத்திருக்க. சரி வா போலாம்.